ஐயோ, மொபைல் ஃபோனும் அங்கேயே விட்டு வந்துட்டேன்னே. எத்தனை பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு. டேய், காலையிலேருந்து சோதிக்கிறீங்களேடா. எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 1-2 இத்தனை நாள் நம்ம கூட இருந்த ஏர்பாட்ஸ் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு கைஸ். உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். நீ தான் டே 13 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விளாகில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட் நாங்கள்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணி அது நாங்கள் மர்ச்சன்ட்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு இந்த விளாகில் சொல்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் மோட்டோ விளாகிங் சொல்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:58 இருக்குது கைஸ். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்மளோட ஷிப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும். நேற்று விளாக் பார்த்தவங்கலாம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலர் கிரேடிங் கம்மியாக இருக்கும் கைஸ். அது என்ன பிரச்சனைன்ட்டு சத்தியமாக எனக்கும் தெரில. நானும் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன், என்னடா இது கலர் இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கே, கலர் கிரேடிங் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும் இல்லை, என்ன ஆச்சுன்னு நானும் யோசித்தேன். அதுக்கப்புறமா போக 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 பார்த்தா அந்த கலர் கிரேடிங் ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்பராக வருது கைஸ். 1 1 2 அப்படி வருது கைஸ். அதனால தான் என்னடா ஆச்சு, காலையில் நம்ம கேமராலாம் பக்காவாக க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம், அப்பயே இப்படி ஆச்சுன்ட்டு எனக்கு ஒரு வேறு மாதிரி டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கிளிப்பிங் பார்த்துனே தான் இருந்தேன். எனக்கு ஏதோ எடிட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கைஸ், சுத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா போக போக பார்த்தா பக்காவாக கலர் கிரேடிங் இருக்குது. கோப்ரோவில் இத்தனை நாள் வாய்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை, கோப்ரோவே ஸ்ட்ரக் ஆகுதுன்னு நினச்சேன். இப்போ கோப்ரோவே கலர் கிரேடிங் கூட ஸ்ட்ரக் ஆகுதா? சரி விடுங்க, ஏதோ ஒன்று, அது ஒரு போகிற போக்கில் போட்டோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம போயிட்டு நம்மளோட ஷிப்மெண்ட் எடுத்து நம்ம போனோம் கைஸ். நேற்று கிட்டத்தட்ட எத்தனை யூடி வச்சுருந்தேன்னா அன்டெலிவர்டு கிட்டத்தட்ட 14 வச்சுருந்தேன் கைஸ். நானும் எவ்வளவோ டைப் பண்ணுறேன், 5க்கு மேலே தாட்டக்கூடாதுன்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயோ, மொபைல் ஃபோனும் அங்கேயே விட்டு வந்துட்டேன்னே. மொபைல் ஃபோனும் ஏர்பாட்ஸும் அங்கேயே விட்டு வந்துட்டேன் கைஸ். சே, ரொம்ப கடுப்பு. ஐயோ இருங்க கைஸ், போய் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு சேடான நியூஸ், இத்தனை நாள் நம்ம கூட இருந்த ஏர்பாட்ஸ் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு கைஸ். இப்போது ஒன்று ஆஃபீஸில் இருந்தால் இருக்கும், இல்லைன்னா அவ்வளோதான், எங்கே இருக்குன்னு தெரியல. லாஸ்ட் ஆப்ஷன் அங்கே நான் நேற்று அந்த டேப்பு கிட்ட வச்சுருந்தேன், நம்ம காசு என்றப்போ அங்கே வச்சுட்டு தான் நான் எண்ணிட்டு இருந்தேன். இப்போ போய் பார்க்கலாம் அங்கே இருக்குதா இல்லையான்ட்டு. சே, இன்னும் காலி தான். ஏர்பாட்ஸ் எங்கே போச்சுன்னு தெரில. இதுக்கப்புறமா நம்ம எப்படி ஃபோன் கால்ஸ் பேசுவோம் கஸ்டமர்ஸ் கிட்ட? ஐயோ கடவுளே. இருங்க அங்கே போய் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். பெட்ரோலும் காலி. எப்படியோ இங்கே தான் நின்றுச்சு. எத்தனை பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு. டேய், காலையிலேருந்து சோதிக்கிறீங்களேடா. ஏதோ பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு பெரிய நல்ல விஷயம். இருங்க பெட்ரோல் போட்டு லாஸ்ட்டுக்கு தலை வேஸ்ட்டிங்களேடா என்ன. பெட்ரோல் போட்டு இருங்க கண்டினியூ பண்ணுறேன் எத்தனை ஷிப்மெண்ட் வந்துருக்குன்ட்டு. இன்றைக்கி அசலுக்கு ஒரு ஷிப்மெண்ட் கூட எடுக்கக்கூடாது, இருக்கிறது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா நீ வேற பயங்கரமாக சோதிக்கிற. சடா 100 rupeesண்ணா. 100 rupees நான் பெட்ரோல் போடுங்கண்ணா. అయ్యో ఇప్పుడు కస్టమర్ లేచింది
அவாடா எப்படி ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. காலையிலே ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த வயசில் நம்ம இவ்வளோ மூச்சு வாங்கணுங்களே. அப்போ 60 வயசு 70 வயசு ஆகிட்டா நம்ம எப்படி இருப்போமா இல்லையா ஃபஸ்ட்டு அதே சந்தேகம்தான். இருங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஏர்பாட்ஸ் கிடைக்கணும், அதுதான் எனக்கு மெயின். என்ன தேட்டரா? நான் உள்ளலாம் விட மாட்டேன். கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட்னா 55 ஷிப்மெண்ட் தான் கைஸ். இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். நம்ம ஆவரேஜாகவே நம்ம ஒரு 70-80 ஷிப்மெண்ட் போடுவோம். இன்றைக்கி 30 கம்மி. டோட்டலில் மொத்த லக்கேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னா 800 ஷிப்மெண்ட் தான் வந்துச்சு. அதில் நம்மளுக்கு ஒரு 50 கொடுத்துட்டாங்க. 50லேருந்து 55 ஷிப்மெண்ட் வெளியும். அவ்வளோதான் இன்றைக்கி மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட சாந்தி லேஅவுட் எத்தனைன்னா 15. அதுக்கப்புறமா இங்கே பேரலஸ் ரோடு வந்து ஒரு 20 கைஸ், 20. அதுக்கப்புறமா மரிமான் வீதி வந்து 3-4. ஏன்னா நேற்று ஷிப்மெண்ட் நம்மளது கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து ஒரு 3-4. அதுக்கப்புறமா இந்த டைலர் ஸ்கூல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு இன்றைக்கி. அது ஒரு 15-20. மேக்ஸிமம் ஒரு 10 தான் வரும். இன்றைக்கி ஒரு ஜாஸ்தியாக வந்துடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும் கைஸ். முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து அப்கமிங் வ்ளாக்ஸில் வரும். அதை நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அதனால தான் நான் அந்த அண்ணாக்கு வர்றப்பே சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாம் பயிற்காரனுங்க கைஸ், எல்லாம் பயிற்கார வேலை தான் பண்ணுவாங்க. போட்டு திரும்ப லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க, தம்பி ஒன்று தான் நான் போய் பண்ணிட்டு வா போப்பான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு ரன் ஷீட் ஆட் பண்ணி விட்ருவாங்க. கடுப்பேற்றுவாங்க கைஸ். அது கண்டிப்பாக ஆக்செப்ட் பண்ணி தான் நம்ம பண்ணி தான் ஆகணும். வேறு ஒன்றும் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. அதனால தான் இன்றைக்கி அந்த அண்ணாக்கு சொல்லிட்டே வந்துக்கிறேன், நான் இன்றைக்கெல்லாம் எதுவுமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் கைஸ். இன்றைக்கி ரிட்டன் பிக்கப் வந்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு பிக்கப் பண்ண நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு நாங்கள் இன்டர்வியூவில் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி மேக்ஸிமம் வந்தால் 2-3 வரும், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 4 வரும், அவ்வளோதான். இப்போதைக்கு எதுவுமே வரல. வந்தால் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட்டில் என் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எவ்வளோ வந்துக்குதுன்ட்டு, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதே சாந்தி லேஅவுட். நான் நேற்று விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், சாந்தி லேஅவுட்டில் மேக்ஸிமம் 3/4 பேர் வாங்குவாங்க. அவங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு இது சொல்லி கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதுதான் சாந்தி லேஅவுட்டோட ஸ்பெஷாலிட்டியே. எனக்கு ஒரு டவுட்டு, சின்ன டவுட்டு கைஸ், உங்களுக்கிட்டே சொல்கிறேன். யூடியூப் ரன் பண்ணால் நம்ம எதுனா கிளாமராக இருக்கணுமா, ஹேர் ஸ்டைல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணணுமா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நல்லா மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. யார் எங்கள் டெலிவரி கொஞ்சம் அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க, தம்பி நீ எல்லாம் கிளாமராக இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்போ தான் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூடியூப்க்கு கிளாமருக்கு என்ன சம்மந்தம் எனக்கு சத்தியமாக தெரில. யூடியூப் வந்து நம்ம திறமை யூடியூப்பில் காட்டுறது, நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து யூடியூப்பில் காட்டுறது தான் ஒரு இது மாதிரி. அந்த கிளாமர் வச்சு எப்படி யூடியூப் டெவலப் பண்ணுறது தெரிலப்பா. மேபி அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தால் அப்போ நிறைய பேர் டெவலப் பண்ணிருப்பாங்களே, க்ரியேட்டர்ஸ் எக்கச்சக்கமாக ஆகிட்ருப்பாங்களே, கிளாமர் பார்த்து வர்றேங்க இருப்பாங்க. அதுக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி விடுங்க, அந்த அண்ணன் அப்படி சொன்னார். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மை காடு. இப்போது எக்ஸாக்டாக இங்கே தான் நிறுத்த போகிறோம். என்னடா எல்லாம் ஒரே ரூட் ஒரே ஏரியானா என்ன பண்ணுறதுக்கு, எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். 451901 పంపించాను కా బ్యాగ్ని. ఓ కా బ్యాగ్ కింద ఇంకా 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 అమ్మ ఓకే అక్క ఎత్తుకోండి ఓకే అక్క పర్లే. நல்லா இருக்கே, நல்ல டெக்னாலஜி கைஸ்.
இப்போ தான் நம்மளுடைய செட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு செட் 2 எடுத்துக்கணும் கைஸ். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தப்போ நம்மளுடைய ஏர்பாட்ஸ் தொலைஞ்சிச்சின்ட்டு அங்கே கிட்டத்தட்ட போய் ஆஃபீஸில் தேடினேன் கைஸ். ஆஃபீஸில் ஃபுல்லாகவே தேடினேன். லாஸ்ட்டுக்கு போய் டிஎல் அண்ணா கிட்டே கேட்டிருந்தேன், நான் ஏர்பாட்ஸ் இங்கே என்ன பார்த்தீங்களான்ட்டு. அப்படியே உள்ளேருந்து அப்படியே எடுத்து முன்னே வச்சிட்டார் கைஸ். தம்பி இந்தப்பா உன் ஏர்பாட்ஸு இங்கே அந்த அண்ணா எடுத்து கொடுத்தாங்க, ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேப்பான்னு சொன்னாங்க. நான் இல்லை, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கைஸ். இதுக்கப்புறமா போயிட்டு நம்மளோட செகண்ட் செட்டு தூக்கின்னு போனோம் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குதுன்னா 12 o'clock ஆகிட்டுருக்கு. லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பண்ணலாமா இல்லைன்னா ஒரே வாட்டி பண்ணலாமா? கோப்ரோ வேறு சார்ஜ் சுத்தமாக காலி. நான் அதான் உங்களுக்கு கண்ணாடி பார்த்து விளாக் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா கிட்டத்தட்ட 1 hour ஆட்டோமேட்டிக்காக போயிடுது கைஸ். ஆட்டோமேட்டிக்காக 1 hour ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எப்படான்ட்டு நானும் யோசித்து பார்த்தேன், என்ன பண்ணுறது, அப்படியே சார்ஜ் சுத்தமாக காலி. இப்போ 1% தான் இருக்குது. இப்போ போய் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லாக் பண்ணணும். இருங்க கைஸ், நம்மளோட செகண்ட் ட்ரிப் வந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய செகண்ட் ட்ரிப் ரெடி. இன்னும் உள்ளே கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது கைஸ். அங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நீ வச்சுட்டு போய் ஆகணும். மேக்ஸிமம் தெரியும் இல்லை உங்களுக்கு, வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இன்றைக்கி எந்த விதமான பிக்கப் நான் உங்களுக்கு வரல. நான் நேற்று உங்களுக்கு ஒரு 4 பிக்கப் வந்துச்சு. அந்த பிக்கப் நான் உங்களுக்கு வந்து சாயந்தரம் காட்டுறேன், அது என்ன நான் ப்ராசஸ் பண்ணுறேன்ட்டு. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 1 2 3 4 ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதே வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கெல்லாம் வெரிஃபை கொடுத்துட்டு இங்கே எல்லாமே பாஸ் பண்ணணும். ஆல்ரெடி பண்ணியாச்சு. இங்கே எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தா டஸ்ட்டு கிஸ்ட்டு டேமேஜ் எம்ஆர்பி கார்டு எல்லாமே பார்த்துடணும் கைஸ். டேகு பிராண்டு எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறமா இங்கே சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு கண்டினியூ வந்துச்சுன்னா இங்கே 2 வாட்டி ஃபோட்டோ எடுக்கணும். ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ இது 2க்கு உங்களுக்கு காட்டுறேங்க. இருங்க கைஸ், வந்து கவர் தூக்கின்னு வந்துடுறேன். கைஸ், இந்த மாதிரி கவர் எங்கள் இதில் கிடைக்கும். அதை எடுத்து இப்படி ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன்டு வெரிஃபைடு ஆயிடுச்சா? எடுத்து உள்ளே போட்டுடணும். ஒன்று முடிஞ்சிச்சு. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஐயோ, இப்படி வந்துடும். இப்படி வந்துடுச்சுன்னா 1 ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லைவாக காட்டுறேங்க. கோமலா இந்த அம்மா வெரிஃபை, ஐ ஆம் இன் லொக்கேஷன் எல்லாம் மேட்ச்சு பாஸ். அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆயிடுச்சா? இப்போது இங்கே ஒரு டேக் எடுத்துக்கணும். இந்த QR ஸ்கேன் பண்ணணும் கைஸ். ஆயிடுச்சு. வெரிஃபை கன்ஃபார்ம். இது வந்து இதுக்குள்ளே போடணும். போட்டுச்சு. ரீப்ளேஸ்க்கு இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு அது செப்பரேட்டாக சொல்கிறேன். அங்கே ஆயிடுச்சா? 2 முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது
கைஸ் இப்போ நீங்களே பார்த்துருந்துப்பீங்க நீங்கள் ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட் நாங்கள் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறோங்கன்ட்டு. அந்த ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே எக்கச்சக்கமான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம் கைஸ். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோன்னா இருங்க, கிட்டத்தட்ட 38, 39, அதுக்கப்புறமா 39, 41 ஷிப்மெண்ட் கைஸ். 41 ஷிப்மெண்ட் டெலிவர் பண்ணியிருக்கோம். எத்தனை ஷிப்மெண்ட் அவங்களுக்கு அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா 62 ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருந்தாங்க கைஸ். நாளைக்கு வீடியோவில் நான் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் இங்கெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுங்க அது நாளைக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதால் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் day 13 of delivery series.